சென்னையோட தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு புறநகர் பகுதி தான் குரோம்பேட்டை. குரோம்பேட்டையில ரயில் நிலையங்களும் பேருந்து நிலையத்துக்கும் இணைப்பு வசதி இருக்கு. ஆனா ரயில் நிலையங்கள் அப்படின்னு குறிப்பா பார்க்கும்போது இந்த இடத்துல சுரங்கப்பாதை இல்லாததால ரயில்வே ட்ராக்கை கடந்து போறதுக்கு மக்கள் சிரமப்படுறாங்க. ரெண்டாயிரத்தி 2009 14 கோடி செலவுல இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்படும் அப்படின்னு சுறுசுறுப்பா வேலைகள் எல்லாம் தொடங்குச்சு. 2 முனைகள்லயும் பள்ளம் தோண்டப்பட்டுச்சு. ராதாநகர், நெமிலிச்சேரி, பாரதிபுரம், ஜமீன்ராயப்பேட்டை அப்படின்னு குரோம்பேட்டையில இருக்க இந்த மக்களுக்கு சுரங்கப்பாதை உதவியா இருக்கும் அப்படின்னு இந்த பணிகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த வேகத்துல பணிகள் எல்லாம் தொடங்குச்சோ அதே வேகத்துல பாதியில இந்த சுரங்கப்பாதை பணி ஸ்டாப் ஆயிடுச்சு. சுரங்கப்பாதை இல்லாததால காலேஜுக்கு போற மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், வேலைக்கு போற மக்களுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு. ட்ராக் கிராஸ் பண்ணி போகிறதுக்கே பல யுகங்கள் ஆகிடுது அப்படின்னு வேதனை தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து 22 வருஷமா இருக்கோம். இங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. சப்வே கட்டினா எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்வே வந்து எவ்வளோ வருஷமாக கிடப்பில் போட்டிருக்கோம்? எனக்கு தெரிஞ்ச மோர் தென் 10 இயர்ஸ் மேடம். லெவல் கிளாஸ் கேட் இருக்கும்போது இதே ப்ராப்ளம் தான் இருந்தது. மோர் தென் அக்குமுலேட் ஆகிடு. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சப்வே வந்து ஃப்ளைஓவர் அந்த பக்கம் ஒன்று இருக்குது, எம்ஐடி கிட்ட ஒன்று இருக்குது, இந்த பக்கம் தான் ஃப்ளைஓவர் இருக்குது. நடுவில் இருக்கும்போது எல்லாமே சஃபர் ஆகிறாங்க. கிராஸ் பண்ணுறது ஸ்டெப்ஸு யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு தடவை காலேஜ் பொண்ணு அடிப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பழையபடி இந்த ரோட்லேயும் இந்த ட்ராக்லேயே கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்வே வந்து கட்டினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ட்ரெயின் வந்து சம்டைம்ஸ் கிட்ட வந்து தான் எங்களுக்கு தெரியும் ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியாது. அப்புறம் கேட் போடும் போது கூட அவங்க வார்னிங் கொடுப்பாங்க. பட் நாங்கள் ஹெட்ஃபோன்ஸ் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ அதான் போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் போகிற டைமில் கேட்டு லாக் ஆகிடுச்சுன்னா பைக்கில் போகிறவங்களும் சரி இல்லை வேனும் சரி பிளாக் ஆகி அப்படியே நின்றுடுறாங்க. அவங்க போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது, இல்லை டிலே ஆகிடுது. தண்டவாளத்தில் ரயில்கள் போயிட்டு வரதுனால ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஓடி போய் ரயில் பிடிக்கவும் நேரமாகுது அப்படின்னும் ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் விபத்துகளும் அதிகரித்து வரதை பார்க்க முடியுது. அதே போல் அந்த பக்கம் இந்த கேட்டு அந்த கேட்டில் இதுக்கு முன்னாடி இந்த so much of accident ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் இறந்துருக்காங்க உண்மையாக அந்த ஆக்சிடெண்ட்டில். ஐ திங்க் ஒரு 3 months இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிக்னல்கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்றாச்சு. ஒரு லேடி ஒருத்தவங்க ட்ரெயின் அவங்க எதிர்த்து கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. கவனிக்கல, ட்ரெயினை கவனிக்கல, ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே காலி ஆகிட்டாங்க. நிறைய பேர் இப்படி ஆக்சிடென்ட்லேயே காலி ஆகிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பேர். ஏதாவது ஒன்று சம்பவம் நடந்ததுன்னா உடனடியாக ஒரு 10 நாளைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஆக்ஷன். அதுக்கப்புறம் பழையபடி ஆகிடும். அந்த இது மட்டும் அந்த சப்வே மட்டும் ஓப்பன் பண்ணி ஆள் கிராஸ் பண்ணுற மாதிரி போட சொல்லும். ஒவ்வொரு வருஷமும் சுரங்கப்பாதை வரும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கட்டிய பாடே இல்ல. பல ஆண்டுகளா கிடப்புல போட்டு வச்சிருக்க இந்த சுரங்கப்பாதை பத்தி எந்த அறிவிப்புமே இல்லாம இருக்கு. மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கேட் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சுருவாங்க. மற்ற டைமில் வந்து ட்ரெயின் காலையிலையும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் உங்களுக்கு கண்டினியூஸாக போயிட்டு வரனால வந்து ஓவராலாக ஷடன் ஆகிடுது. கேட்டு வந்து ரிப்பேர் ஆகிறதுலாம் அது டெக்னிக்கல், அதில் ஒன்றும் தெரியல. ரொம்ப நேரம் திறக்காது. சண்டேயில் அதுவும் திங்கக்கிழமை ரொம்ப லேட் ஆகும். அது என்னன்னே தெரியாது. சில சமயம் எப்போ திறப்பானே தெரியாது. மெயின் என்னென்னாக்கா கூட்டம் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. கடைசியாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு வந்து கேட் ரிப்பேர்னு போர்டு போடுவாங்க. அப்புறம் நின்னவங்களாம் போவாங்க. அது வரைக்கும் கேள்வி கேட்டால் கூட யாரும் பதில் சொல்ல ஆள் இருக்காது. எனக்கு என்ன தெரியும் அப்படின்வான். இதுக்காக தோண்டி வச்சிருக்க பள்ளமும் மூடவே இல்லை. இந்த இடத்த கூட குப்பை கூடமாக தான் மக்கள் பயன்படுத்துறாங்க. தோண்டி வச்சிருக்க பள்ளத்தை மூடாம பக்கத்துல சுவரும் கட்டியிருக்காங்க. அந்த சுவரும் பாதி இடிஞ்ச நிலையில இருக்கு. இதனால மழை காலங்கள்ல விபத்தும் அதிகமா நடக்குது. இரவு நேரத்துல இந்த இடத்துல நடந்து போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. சுரங்கப்பாதை வருமா வராதா, இல்ல தோண்டின பள்ளத்தையாவது மூடுவாங்களா? எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் சுரங்கப்பாதை இருக்கே, ஆனா இங்க மட்டும் இல்லையே அப்படின்னு மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. அது சப்வேவாக போட போகிறாங்களா, ஆள் நடந்து போகிற பெடஸ்ட்ரியன் கேஷிங்கா, எதுவுமே தெரியல. 35 வருஷமாக இருக்கிறோம். 35 வருஷமாக இப்படி தான் இருக்குது இந்த இடம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், இப்படி தான் இருக்குது.
கஷ்டமாக தான் இருக்குது இங்கே கட்டாதது, ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது, ரொம்ப சிரமமாக இருக்குது போகிறதுக்கு வரத்துக்கு. பார்த்து செய்யுங்க. கவர்மெண்ட் என்ன தான் செய்கிறாங்க, ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுவுமே செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பேர் வயசானவங்களும் எவ்வளோ பேர் சிரமப்படுறாங்க. சப்பை கட்டுறேன்னு சொல்லி கட்ட மாட்டேங்கிறாங்க. விபத்துகளை தவிர்க்கிறதுக்கும் மக்களுக்கு உபயோகமா இருக்கிறதுக்காக சுரங்கப்பாதை வந்தே தீரணும் அப்படின்றது தான் மக்களோட கோரிக்கையா இருக்கு.